சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு வழியாக ஸ்கூல் லைஃபோட கடைசி பப்ளிக் எக்ஸாம் எழுதி முடிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எமோஷன்ஸில் இருப்பீங்க, எல்லாம் ரொம்ப கவலைப்படுவீங்க, ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோன்ட்டு. எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அதை மறக்காம காமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிரேஸ் மார்க் கொஞ்சம் வந்துச்சா இல்லையா, ஸோ அது வந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் நம்பர் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு கிரேஸ் மார்க்ஸ் இருக்கானு சொல்லி நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகேப்பா, எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க? ஸோ லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம், ஸ்கூல் லைஃப், ஸோ எல்லாமே ஒரே நாளில் வருது இன்றைக்கி. என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஸோ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அண்ட் அடுத்ததாக காலேஜ் சேரணும்னு ஐடியா இல்லைன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேப்பா, ஸோ 12th MCs பற்றி பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஆன்சருக்கே பார்த்துடலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ் இருக்குது. அதுதான் உங்களுக்கான ஆன்சர் கீ. இன்னும் சற்று நேரத்தில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ண போகிறப்ப ஆன்சர் கீ மட்டும் கிடையாது, கிரேஸ் மார்க்ஸ் அப்டேட்ஸ், ரிசல்ட் அப்டேட்ஸ், பேப்பரில் எப்படி கரெக்ஷன் பண்ண போகிறோம்னு சொல்லி எல்லா அப்டேட்ஸும் வந்துருச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா கொடுக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸோ 5000 10,000 பேட்ச் பார்ப்பீங்க. ஸோ பார்க்குற எல்லாருமே இதுவரை நீங்கள் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் பரவாயில்ல, இப்போயாச்சும் மறக்காமல் ஜாயின் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. திரும்ப சொல்கிறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓகேப்பா, எக்ஸாமில் எப்படி எழுதுனீங்க? ஃபிசிக்ஸ் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி எப்படி கேட்டாங்க? அண்ட் 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 15ல் எத்தனை புக் பேக் கேட்டாங்க, அதில் இன்டர் கேட்டாங்க. 2 மார்க் கம்பல்சரி, 3 மார்க் கம்பல்சரி ஈஸியாக கேட்டாங்களா இல்லையா? சம்ஸ் தான் கேட்டிருப்பாங்க. அந்த சம்ஸை எப்படி கேட்டாங்க? ட்விஸ்ட் பண்ணி கேட்காம நார்மலாக அப்படியே கேட்டாங்களா, இல்லை ட்விஸ்ட் பண்ணி கொஞ்சம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எப்படி கேட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம நீங்கள் எப்படி எழுதுனீங்க? அவுட் ஆஃப் 70க்கு எவ்வளோ வரும் ஸோ சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். கட் ஆஃப் இதே போகுமா, இல்லை ஈஸியாக இருந்துச்சா எக்ஸாம், ஈஸியாக டஃப்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஓகேப்பா, தட்ஸ் நினைக்கிறேன். ஸோ கடைசி எக்ஸாம் இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் வீடியோவோ, பிடிஎஃப், ஆன்சர் கீ வீடியோவோ, ஸ்டடி மெட்டீரியல்ஸோ எதுவுமே அப்லோட் பண்ண மாட்டோம். ஏன்னா 12th முடிச்சிட்டிங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு வருத்தமாக தான் இருக்குது. சில கூடிய உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட்ப்பா. இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்து நீங்கள் காலேஜ் வர போப்பீங்க இல்லையா? எந்த காலேஜ் சேருது? கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா ஸ்ரீகிருஷ்ணா டாப் காலேஜ், அண்ட் சென்னை எடுத்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்தான், இன்னும் ஏகப்பட்ட காலேஜஸ் இருக்குது. அந்த மாதிரி காலேஜ் எல்லாமே உங்களுக்கு கம்மி ஃபீஸில் கன்சல்டன்சி மாதிரி இருக்குது. அது பற்றி அப்டேட்ஸ் உங்களுக்கு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப் சேனல் நம்ம சேனலையும் தான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்டேட்ஸு அப்போ நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேங்களா? ஓகே மீடியா சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்பா. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். உங்கள் ஃபியூச்சருக்கு நல்லபடியாக உங்கள் ஃபியூச்சர் டிசைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என்ன காலேஜஸ் என்ன குரூப் எடுக்குன்னு சொல்லி குழப்பமாக இருப்பீங்க. ஸோ பொறுமையாக நிதானமாக பொறுமையாக உங்களோட வேலையை பாருங்கள். ஓகேங்களா? ஸோ காலேஜில் தேடுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறப்பா. வீடியோ பண்ணிக்கலாம். விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.